அதுல பல விதிகளை புரிஞ்சு நாங்களா இருக்கிற வங்கியில நீங்க நோட்டீஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தா தான் பணம் கொடுக்கணும். நான் 2 நாளைக்கு இந்திய பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது இது விவசாயிகள் இந்த பிரச்சனை கவனத்துக்கு வந்தாங்க. டெல்டா மாவட்டத்தில் போகும்போது நாங்களாம் பயிர்களை வாங்க முடியல. தமிழ்நாடுகள் அத்தனை விவசாயிகளும் தொடக்க காலநிலையில பணம் பெற முடியல. கேட்டா சிவில் இருக்குது, இதுக்கு தேவையான விதிகள் இருக்குது. இந்த விதிகளை பின்பற்றி இந்த ஆவணத்தை கொடுத்தா தான் நாங்கள் பயிர் கடன் கொடுப்போம். இங்க இருக்கிற மந்திரி கூட்டுறவு மந்திரி இந்த மந்திரி தானே எப்பேற்பட்ட மந்திரி விவசாயம் இப்படியே கடன் வாங்க முடியும்? இப்படி கஷ்டப்பட்டுனா விவசாயம் எப்படி கிடைக்க முடியும்? நான் டெல்டா மாவட்டத்துக்கு போகும்போது தண்ணி திறந்து விட்டாங்க, நீ சாகுபடி செய்யணும். இன்னைக்கு அந்த பணியெல்லாம் தொடங்கிட்டாங்க. நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இன்னைக்கு அந்த பணி துவங்கிட்ட பொழுது விவசாயி போய் அந்த நேரத்தில் போய் பயிர்களை வாங்கி ஆகும். இல்லைன்னா பருவம் தவறி கடன் கொடுத்து அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆக இந்த ஸ்பில் ஸ்கோர் விதியை பின்படுத்தி விவசாயிகளை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி விவசாயத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அரசு திமுக அரசு. அது இந்த தொகுதி நிற்கிறவர்தான் கூட்டுத்துறை அமைச்சர். இதை பாரத பிரதமர் கொடுத்த உடனே இன்றைய தினம் நேற்று தினம் உடனடியாக அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. உடனடியா சிவில் ஸ்கோர் இனிமேல் கிடையாது. ஏற்கனவே பழைய முறையில ஏற்கனவே விவசாயிகள் எப்படி பயிர்கடன் தொடக்க வேளாண் வாங்கினாங்களோ அதை பின்பற்றலாம் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. மாநில அரசாங்கம் எப்படி மக்களை வச்சிக்கிறது என்பதை பாருங்க. ஏற்கனவே ரிசர்வ் வங்கி இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, விவசாயிகளும் எந்தவித ஒரு ஆவணங்களும் பெற வேண்டாம். இன்னைக்கு பயிர்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த ஒரு ஆவணங்களும் பெற வேண்டாம். ஆக அப்படின்னு உத்தரவு போட்ட பிறகு வேண்டுமென்ற திட்டமிட்டு விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதை தவிர்ப்பதற்காக இந்த திராவிட மாநில அரசு தில்லுமுள்ளு செய்து இங்க இருக்கிற அமைச்சர் இதற்கு உடந்தையா இருந்து விவசாயிகளுக்கு